10 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நல்ல டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் ஒன்று செய்யலாமா? வாங்க. 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல தண்ணி கொதி வர டைமில் இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க ஜவ்வரிசியும் ஒரு 50 கிராம் அளவு பேம்பினோ வெர்மிசல்லையும் இதோட சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு 1 கப் அளவு சுகர் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 லிட்டர் அளவுக்கு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துட்டு ஒரு 15 முந்திரியும் 15 பாதாமும் சேர்த்து நல்லா மிக்சியில் பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீயில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா பாயாசத்தோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.